வரும் 1ஆம் தேதி முதல் தட்கல் டிக்கெட் முன்பதிவிற்கு அடையாள அட்டை தேவையில்லை என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் முகவர்கள் மோசடி செய்வதை ரயில்வே விஜிலன்ஸ் மூலம் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. அவசர காலத்தில் ரயிலில் பயணம் செய்ய முன்பதிவு செய்யும் முறைதான் தட்கல் என அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ரயிலிலும் 10 முதல் 30% டிக்கெட்டுகள் தட்கல் முறையில் ஒதுக்கப்படுகின்றன. இதற்காக வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட 10 வகையான அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்றை காட்ட வேண்டும் என்ற நடைமுறை தற்போது தளர்த்தப்பட்டுள்ளது. வரும் 1ஆம் தேதி முதல் புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளதை பயணிகள் வரவேற்றுள்ளனர். தக்கலில் எடுக்கிறப்போ போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டோ அதுக்குள்ளே டிக்கெட் ஃபுல்லாகிடும், இடம் கிடைக்காது. அவன் தக்கலில் டிக்கெட் எடுக்க வந்துட்டு திருப்பி ஜெராக்ஸ் சரியில்லை, அது கலராக ஃபோட்டோஸ் வரல, அது வரல, இது வரல, நம்பர் தெரில, ஜெராக்ஸ் கிளியராக இல்லைன்னு திருப்பி போயிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் அனுபவப்பட்டிருக்கேன். ரொம்ப சங்கடமான விஷயம் என்னென்னா 700 டிக்கெட் எடுத்துகிட்டு 200 ஃபைன், 250 ஃபைனையும் கட்டிவிட்டு ரொம்ப சங்கடமான விஷயம். இனிமேல்லாம் இது ஜெராக்ஸுக்கு ஒத்துக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான், நல்லது தான், இது வரவேற்கிறது தான். இதேபோல இந்த முறையை வரவேற்றுள்ள ரயில்வே தொழிற்சங்கம், வணிகர்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்கள் பயனடைவார்கள் என்றாலும் முகவர்கள் மோசடி செய்வதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். டிராவல் ஏஜென்ட்ஸும் ஐஆர்சிடிசியோட சில மேனேஜர்களும் கூட்டு சேர்ந்து கொண்டு அவங்க கொள்ளையடித்த ஒரு தட்கலில் 6 டிக்கெட் தான் ஒரு சமயத்தில் புக் பண்ண முடியும்னா அவங்க 30-40 டிக்கெட்டை ஒரே சமயத்தில் புக் பண்ணுறதுக்காக மெஷினை வேகப்படுத்தி அதை மேனிப்புலேட் பண்ணி செய்திருந்தார்கள் என்பதை இப்போ சிபிஐ கண்டுபிடிச்சி அவங்க 2 பேரையும் மேலேயும் வழக்கு தொடுத்துருக்கு. அதை கண்காணிக்கிறதுக்கு சிபிஐயும் ரயில்வேனுடைய விஜிலன்ஸும் அதை முழுமையாக தீவிரமாக கண்காணித்து அது நடவடிக்கை எடுத்தால் இது பெரும்பாலான மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தட்கல் டிக்கெட் ஒன்றுக்கு வழக்கமான டிக்கெட்டை விட 175 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது. அதனால் முகவர்கள் மூலம் மோசடி நடைபெறாமல் பயணிகள் மட்டுமே பயன்பெறும் வகையில் ரயில்வே நிர்வாகம் செயல்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் ராமச்சந்திரன்.